எல்லோரும் ஒருங்கிணைக்கிற போதுதான் கட்சி வலிமைப்படும். எல்லோரும் ஒருங்கிணைக்கிற போதுதான் வெளியே சென்றவர்கள் அமைதியாக இன்றைக்கு கழகப் பணியை ஆற்றாமல் அமைதியாக இருக்கின்றவர் பல பேர் இருக்கிறார். அவர்கள் அழைத்து அங்கங்கே ஒருங்கிணைக்கிற போதுதான் நாம் மாபெரும் வெற்றியை ஈட்ட முடியும். இல்லை, 10 நாள் டைம் கொடுக்கிறோம். என்னை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு உங்களுடைய பத்திரிகையாளரை சந்தித்திருக்கிறேன். அதற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது, நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை எனக்கு நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறார்கள். இந்த மனநிலையோடு அவரை கலந்து அது முடிவு மேற்கொள்வேன். யார் யாரு யாரு என்னை பொறுத்தவரையிலும் அவர் மனநிலையை பற்றி எனக்கு தெரியாது. என்னுடைய மனநிலை, கோடான கோடி தொண்டருடைய மனநிலை, பொதுமக்கள் இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும், நல்ல நேரம் இதுதான் என்று விரும்புகின்ற மனநிலையைத்தான் இங்கே வெளிப்படுத்தினேன். கடந்த காலங்களில் நீங்க மத்திய டெல்லி போயிட்டு பல்வேறு தலைவர்கள் பாஜக தலைவரோட சந்திச்சிருக்கீங்க. குறிப்பா இது அதிமுகவோட தலைமை அனுமதி இல்லாம போய் சந்திச்சதா கூறப்படுது. இதற்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதாவோ இல்ல எம்ஜிஆர் இருந்தப்ப இந்த மாதிரி ஒரு தலைமையில இருக்க ஒரு முன்னாள் அமைச்சர் கூட யாராவது இந்த மாதிரி சந்திப்பு ஏற்படுத்த முடியுமா? இதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்கிறதால தொடர்ந்து அதை பத்தி தான் பேசுறேன். பாரத பிரதமரை சந்தித்து இருக்கிறார். என்னைத்தான் பப்ளிசிட்டி பண்ணிட்டீங்க. நம்முடைய அமைச்சர்கள் பாரத பிரதமரை சந்தித்து பேசியும் இருக்கிறார்கள். உள்ளாட்சித்துறை அமைச்சரையும் பேச்சுகள் இருக்கிறார்கள். என்னை மட்டும் தனிப்பட்ட முறைகளை நீங்கள் ஏன் சென்றீர்கள் என்று கேட்கக்கூடாது.